பத்ரி அப்படிங்கிற இடம் இவர் பிறந்த இடமான்னு யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் 16 வயதில் மக்கள்கிட்ட போய் கல்லடி வாங்குறாரு அப்படின்னா இவருடைய மனது எந்த அளவிற்கு பக்குவப்பட்டதாக இருக்கும். ஒரு அருளாளனாக அவர் மாறி இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பித்த காலகட்டமே அதுதான். ஆனால் இந்த 16 இயர்ஸ் அவர் எங்கே போனார், யார்கிட்ட போய் இந்த மாதிரியான வித்தைகளை கற்றுக்கிட்டாரு, இயற்கையாகவே அவருடைய உடலில் இருந்து இல்லை வார்த்தைகளில் இருந்து அந்த அருள் வெளிப்பட்டதா தெரியாது. ஆனால் மசூதியில் வாழ்ந்தவர் சாம்பலை மட்டும்தான் மக்களுக்கு கொடுப்பாராம். சாம்பலை வச்சுக்கோ அப்படின்னு. சாம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஊரில் சாம்பலை திரித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், விபூதிங்கிற ஒன்று தயாரிக்கிறோம். அப்போது அவர் மசூதியில் இருந்தார் அப்படிங்கிறதுனால சாம்பலை கொடுத்தாரா. அப்போது ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் மத ரிலேட்டடான விஷயங்கள் மக்களுடைய மனசில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளையே இங்கே பரிகாரமாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் யாருடைய மனதையுமே புண்படுத்த வகையில் இவர் செயல்பட்டது இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு தத்துவம் என்ன அப்படின்னா, 6 அடி உடம்பு அது எரிச்சோன்னா என்ன ஆகும், சாம்பலாக தான் மாறும். அவ்வளோ வேண்டாம் மனுஷனுடைய வாழ்க்கையினோட தத்துவம்னு சொல்லி அதை கூட அவர் மையப்படுத்தி கொடுத்துருக்கலாம். கொடுத்தா அவருக்கு தான் தெரியும், வாங்கின மனிதர்களுக்கு தான் புரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். ரெண்டாவது, அரசியலுக்காகவே இங்கே சில பேர் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில் எது சாதனை எது சக்ஸஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், ஏன் குறிப்பாக இன்றைக்கி மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் தாவேகா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த விஜய் கூட இன்றைக்கி தேதிக்கு அவருடைய காலில் போய் விழுந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு வேணும், வசதி வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சீரடியை தேடி போய்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது.